அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நடிகைகளை வைத்து பிரம்மாண்ட துவக்க விழா. சினிமா நடிகை தமன்னாவை வைத்து 100 நபர்களுக்கு கார் பரிசு. சொகுசு ஹோட்டலில் விருந்து. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1% என 300% வரை லாபம் பார்க்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்துள்ளது இந்த கும்பல். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த BSNL சேர்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் ஹேஷ்பே என்ற இணையதள பக்க கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அசோகன் ஓய்வூதிய பலன், வீட்டிலிருந்த நகை மற்றும் நண்பர்களிடம் கடன் பெற்று சுமார் ரூபாய் 98 லட்சம் வரை முதலீடு செய்துள்ளார். இணைய பக்கத்தில் ரூபாய் 2,50,00,000 லாபத்துடன் இருந்த தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சித்த போது ஹேஷ்பே இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதை பார்த்து அசோகன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக 2024 ஆண்டு நவம்பர் மாதம் CBCID போலீசில் அசோகன் புகார் அளித்த நிலையில் புகார் சைபர் கிரைம் போலீசுக்கு மாற்றப்பட்டது. இந்த புகாரை போலீசார் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகளும் வெளிவர தொடங்கியுள்ளன. கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு சினிமா நடிகைகள் உள்ளிட்ட சில பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மூலம் கடந்த 2021 ஆண்டு பிரம்மாண்ட துவக்க விழா நடத்தி உள்ளது அந்த மோசடி கும்பல். பின்னர் 3 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரம் சொகுசு ஹோட்டலில் ஹேஷ்பேவில் முதலீடு செய்த 100 நபர்களுக்கு கார்களை பரிசாக வழங்கி ஜமாய்த்துள்ளது மோசடி கும்பல். அடுத்த சில நாட்களில் மும்பையில் கப்பல் ஒன்றில் மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்து அதில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்து ஹேஷ்பேவில் முதலீடு செய்ய நிதி திரட்டி உள்ளது அந்த மோசடி கும்பல். இதில் முதலீடு செய்த பலரும் அதனை பணமாக மாற்ற முடியாமல் தவித்த நிலையில் அந்த இணையதளம் திடீரென மாயமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தொடர் விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த மேலும் 10 பேர் இந்த ஹேஷ்பேவில் முதலீடு செய்து ரூபாய் 2,40,00,000 வரை இழந்தது தெரிய வந்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ள இம்ரான் பாஷா ராய்ப்பூரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த கும்பலை தேடி கோவை சென்ற காவல்துறையினர் இதில் தொடர்புடைய நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளிகளான தாமோதரன், நூர் முகமது, சந்தானம் உள்ளிட்ட 11 பேரை பிடிக்க போலீசார் கோவையில் முகாமிட்டுள்ளனர். இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் 50 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் வழக்கு பதியப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியே வந்திருக்கிறது. இது குறித்து SSP நார சைதன்யா கூறுகையில், ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட வர்த்தகத்தில் ஈடுபடும் மக்கள் அதன் நம்பகத்தன்மை குறித்து அறிந்து கொள்ள நேரடியாக சைபர் கிரைம் காவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். இந்த கேஸ்ல SSP சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 1%, 300 நாளைக்கு 1% கொடுப்போம்னு அதிக ஆசை அனுப்புறாங்க. அது மாதிரி ஆசையில் அவங்க நீங்கள் யாரும் மாட்டிக்காதீங்க. கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் அது என்ன ரிப்பீட்டடாக இருக்குதான்னு நீங்கள் தான் அது இது பண்ணணும். அது லீகல் தான், அதில் ஒன்றும் இல்லை. பட் இதில் என்னென்னா நிறைய பேர் இது அதிக வருமானம் வருதுன்றதை நம்பி அங்கங்கே கடனை வாங்கி கொடுத்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம ஏமாந்தது தான். இதில் ஒரு ஃபேக் வெப்சைட்டும் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பணம் போடுறது அந்த ஸ்க்ரீனில் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ காயின் வாங்கியிருக்கிறீங்கன்னு பெருசாக தெரியும். பட் நீங்கள் அதை எடுக்க போக்குள்ள தான் தெரியும் அது ஃபேக்குன்னு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் கிருஷ்ணா.
இதனிடையே கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பல் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோருக்கு சம்மன் அனுப்ப புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதாவது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமன்னாவுக்கு 25 லட்சம் ரூபாயும், காஜல் அகர்வாலுக்கு 18 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்க சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.